அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுடைய மக்கள் தொகை பாப்புலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 7.21 crore 2011 சென்சஸ் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஆவரேஜ் பாப்புலேஷன் growth எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1.92%. அடுத்தது தமிழ்நாடுடைய ஆவரேஜ் பாப்புலேஷன் growth வந்து 0.30%. சரிங்களா? கடைசியா பீகார் தான் இந்தியாவிலே அதிக பாப்புலேஷன் growth இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை பத்தி நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் 4மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நம்மளுடைய பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துருக்காங்க. டேட்டாவை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது ஆர் சிதம்பரம் who recently passed away is famous for அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் காலமான ஆர் சிதம்பரம் எதில் புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த அணு ஆயுத வளர்ச்சி 1974 ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்போம், 1998 ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பொக்ரான் டெஸ்ட் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். 1975 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கும். 1999 பார்த்தோம்னா இவருக்கு பத்ம விபூஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ பத்மஸ்ரீ 1975. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அம்பேத்கர் அவார்ட் ரவிக்குமார், பெரியார் அவார்ட் விடுதலை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் பொங்கல் வாரத்தில் வழங்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வழங்கக்கூடிய இந்த விருதுகளை பற்றி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் அம்பேத்கர் அவார்ட் ரவிக்குமார் அவர்களுக்கும் பெரியார் அவார்ட் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் போக இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா which mission of ISRO has led to successful sprouting of seeds in space அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோவின் எந்த பணி விண்வெளியில் விதைகளை வெற்றிகரமாக முளைக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேடெக்ஸ் மிஷன் சமீபத்தில் December 30, 2024 அனுப்பியிருப்பாங்க. PSLV C60 வச்சு அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நமக்கு இந்த தட்டப்பயிரை வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தோம்னா இப்போ அது விதையிலிருந்து இப்போ அப்படியே செடி மாதிரி வந்திருக்கு, ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த கேள்வி. இஸ்ரோவும் அதை நேற்று தான் அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது இந்தியாஸ் ஏரியா அண்டர் ட்ரீ அண்ட் ஃபாரஸ்ட் கவர். இந்தியாவில் காடு மற்றும் மரங்களின் கீழ் எவ்வளவு சதவீத பகுதிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காடுகளுக்கு கீழே பார்த்தோம்னா 21.76% இருக்கு. மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3.41% இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கிரீன் கவர் சொல்றோம். 25.17% இந்தியாவில் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி பார்க்குறப்ப இந்தியாவில் மொத்தம் 33% காடுகள் இருக்கணும். ஆனால் இப்போதைய அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 25.17% இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.